ஹாய் கைஸ், வெல்கம் டு டியூட் கேமிங் 2.2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகேஎக்ஸ்டி பார்ட் 4. லோட் ஆகுது, போகலாம். லோடிங் 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 லோடிங். ஒருத்தவங்க கேட்டாங்க, ப்ரோ கிரானி டு போட் எஸ்கேப் போடுங்க ப்ரோன்ட்டு. சரி, இன்றைக்கி பிகேஎக்ஸ் போட்டு நாளைக்கு போடலான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நான்லாம் நாங்களாம் இந்த கிரானி நிறையா தடவை ப்ராக்டிஸ் மோடு விளாண்டுருக்கு பழகி ஒரு தடவை கிரானி வச்சு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன். அவங்க போட் எஸ்கேப் போயிட்டு இருந்தாங்க. சரி, எப்பயும் சொல்கிறது தான், லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஏன் பண்ண மாட்டேறீங்க? அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் போட்டு விடுங்க, எனக்கு அது போதும். எப்படியும் சொல்கிறது தான், நான் ஆஃப்லைனில் நிறைய இது சேர்த்து வச்சுருந்தேன். காசு, டைமண்டு 100 கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். அதனால் நான் ஒரு நாள் வீடியோ போடாமல் அப்படி நான் நிறைய இது பண்ணிட்டேன்னா, அதான் நானே நிறையா விளாண்டுட்டு பெட் பார்ட்ஸ் கூட நான் நிறையா வாங்கியிருந்தேன். இப்போ காசு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். காசு குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளாட்றது திருப்பி, அது என்கிட்ட ஆக்சுவலி ஒன்று இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பெட் பார்டை ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட் பார்டு ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலை ஆரம்பிக்கணும். என்ன பெட்டு கொடுத்துருக்கானுங்க, எவ்வளோ பெட் பார்டு வாங்கி வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா? ஷாக் ஆகிட்டிங்களா? பெட் பார்ட் 1 இப்போ பூரா காட்டு பண்ணி நிறைய லெஜெண்ட்ரி கூட நான் வாங்கி வச்சுருந்தேன். 5 லெஜெண்ட்ரி கிட்ட. என் லெவல் 9 நான் வந்துட்டேன் ஆஃப்லைனில். நிறையா இது பண்ணிட்டேன் ஆஃப்லைன்லேயே. அதான் இவ்வளோ காசும் லெவலும் இருக்குது. லாஸ்ட்டாக பார்க்கும்போது லெவல் 7 தான் இருந்தோம். இன்றைக்கி லெவல் 9 இப்போ லாலிபாப் விளாடலாம். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. ஃபுல்லாக விளாண்டுமா இல்லையான்னு பார்ப்போம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆடில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே வரும். என்ன ஸ்கேட் போர்டு வருது, பக் ஆஸ்லே. ஸ்கேட் போர்ட்லேயே நம்ம போய் நின்றோம்ல, அதான் பக் ஆயிடுச்சு. ஐஸில் போய் நின்றோம்ல, அதான் இதையே கொடுத்து விட்டானு போலையே ஃப்ரீயாக. இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்லா ஸ்பீடாக தான் போகுது, கீழே விழ மாட்டேன் போலையே. சாக்கோஸே தாண்டிட்டோமா? ஆமாம், செக் பண்ணிட்டேன். போ. ஐயோ, கீழே விழுந்துட்டேனே. சைடில் போவோம். செமையாக இருக்குது இந்த மாதிரி விளாட. இந்த மாதிரி நின்று போய் விளாடுவோம் எப்பயுமே. சாக்கோஸ் ஈஸியாக ஆயிடுச்சு. இப்போ சாக்கோஸே சப்பே ஆயிடுச்சு. மேட்டு சப்பை, இதெல்லாம் நடந்தே போயிடலாம். இது கேக்கு கஷ்டம், அதையும் நான் தாண்டிட்டேன். இதெல்லாம் நடந்தே போக முடியுமா? இந்த மேட் ஐயம்மா விழுந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். எதுலையோ செக் பண்ணல. கரெக்டுக்கு சும்மா பாதி தூரம் வந்துட்டோம். இப்பயே இதுதான் ரொம்ப கஷ்டம், இங்கே வரதான். அதுக்குள்ளே நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். எப்படியோ ஐயோ, இது ஜம்ப் ஆகுமே, ஸ்லிப் ஆயிருமே. ஆமாம், கீழே விழுந்துட்டுமா? நம்ம இதுவாச்சும் திருப்பி நல்ல செக் பண்ணல. ஸ்டார்டிங்கில் போய் செக் பண்ணிடுறாதரா, தலைவலியாயிரும். ஏப்பாம்மா, ஆமாம், கீழே வந்துட்டேன். ஓடு. ஐயோ, கீழே வந்துட்டேனே. திருப்பி போமா? ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த பக்கம். ஐயோ, இது கஷ்டமாச்சே. இதை வச்சு ஸ்கேட் போர்டில் போகணும், இம்பாசிபிள். எவ்வளோ நேரம் ஆகும் போதும் தெரில இதுக்கு. இதுவே
இப்போ 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள நம்ம இங்கே வந்துட்டோம்னா கீழே வந்துட்டனே. ஜஸ்ட் மிஸ் ஸ்டார்டிங்கில் செக் பண்ணுவேன். என் பெட்டை அங்கே வேற மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ளூ கலரில் ஒரு முள்ளமன்றி. ஐயோ கீழே வந்துட்டேன் திருப்பி. இது வேற. ஆமாம் பாதி தூரம் நான் செக் பண்ணி செட் பண்ணிட்டேன். பாதி தூரம் நேற்றுக்கு வந்திருப்போம். இந்த இடம் தெரியும், அந்த தண்ணி மாதிரி இருந்துச்சுல, அது ஈஸி. அது வந்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். பாதி தூரம் ஃபுல் தூரம் வந்துட்டோம். செக் பண்ணி செக் பண்ணி கிடையாது. திருப்பியும் அதே தூரம் பெட்டா. இது என்ன பண்ண போதோ இப்போ திருப்பி. அப்பாடா. ஆமாம் கவனிங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஐயோ கீழே போய் செக் பண்ணி செட் பண்ணிடாதே, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ப்ளீஸ் செக் பண்ணி செட் பண்ணிடாத. எப்படியும் லக்கில் எஸ்கேப் போயிட்டுருக்கோம். ப்ளீஸ். ஐயோ இது வேறு எப்போ பார்த்தாலும் இதே கால் தான் வருது. ஐயோ தள்ளுப்போ. எவ்வளோ போயிடுச்சு ஒரு வழியாக. ஸ்டார்டிங்கில் தான் நிறைய பேர் இருக்கானுங்க சொல்லி வாங்கலாம். செக் பண்ணி திருப்பி செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போதும், இதெல்லாம் ஈஸி, நடந்தே போயிடலாம். கீழே விழுந்துட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஜம்பிங்கா இது ரொம்ப கஷ்டமாச்சே. இது வேறு கஷ்டம். போச்சு. ஜஸ்ட் மிஸ். அதுக்கு ஸ்டார்டிங்கில் போய் விழுந்துருப்போம். செக் பாயிண்ட் ரொம்ப கீழே ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ. அம்மா ஐயோ எவ்வளோ நேரம்டா, நான் ஃபுல்லாக முடிக்கணும்னு. கடுப்பேற்றாதீங்கடா. போச்சு. அட போங்களா, நான் இந்த கேம் விட்டு எக்ஸைட் பண்ணுறேன். கடுப்பேற்றுடுச்சு. ஸ்டார்டிங்கில் போய் கடுப்பேற்றுவாங்க மேடா டெய்லி. இந்த நாளாச்சு பக்காகாமல் இருந்தால் நல்லது. கடவுளே இந்த பார்ட்டாச்சும் பக்காகக்கூடாது. பக்காச்சு நான் கட் போயிருப்பேன். இந்த இடம் செஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. டான்ஸு நான் கொடுத்தாங்க. அந்த பெட்டு பார்த்தேன், அது வேஸ்ட்டு பெட்டு. நானும் லெஜெண்ட்ரி கொடுப்பானுன்னு பார்த்தா ரேரு. அது ஏதோ ஒரு நூல் மாதிரி, நூல் பேருன்னு சொன்னாங்க. டாய் ஏதோ ரோப்பு டாய் பேருன்னு ஏதோ ஒன்று தெரில, அந்த பேர் மறந்துருச்சு. அந்த பேர் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேருன்ட்டு. இந்த ஷாப் நம்ம பார்ட் 1லேருந்து வரவே சொல்லக்கூட இல்லை இங்கே போகலான்ட்டு. என்னது இது, சூப்பர் மார்க்கெட்டா, மால் போலையே இது. பெட்டு நான் காசு சேர்த்து வச்சு அந்த ராக்கெட் ஹவுஸ் வாங்க போகிறேன். அஸ்கு புஸ்கு காசுலாம் செலவு பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. ராக்கெட் ஹவுஸ் தான் வாங்க போகிறேன். இல்லை நான் ஷாப்பிங் பண்ணுவேன். எரரா ஒர்க்காலியா எரர். சரி வேணாம். ஆனால் பில்லு போடுற இடம் இங்கே அடிக்குது. இது ஏதோ போல் மறந்துருக்கு போல் ஏதோ ஒரு பொருள். பில்லாம் பண்ண முடியாது, நான் காசு கொடுக்கலான்ட்டு. அக்காலாம் அது கேம் டெலீட் பண்ணிட்டாங்க பிடிக்கலன்ட்டு. டாமு வா இந்த அழகாக இருக்குது. எல்லாமே 20% சான்ஸ் இருக்கு. அதில் டாமும் ஏஞ்சலாவும் தான் ரேர் பெட்டு போல். அதான் ஃபஸ்ட்டில் இருக்குது. டாம் தான் செம்ம ரேர் போல். ஃபஸ்ட்டில் நிற்கிது டாம். சின்ன வயசு நான் இதை விளாண்டுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. டாம் பெட்டு நான் வச்சுருந்தேன், ட்ரேட் பண்ணிலாம் நிறைய வச்சுருந்தேன், 40 கிட்ட. ஆனால் திடீர்னு கேம் அழிஞ்சிருச்சு பக்கில். கேமே ஓப்பன் ஆகலை. அதான் அழிச்சிட்டேன் கேமை நானே. நிறைய தெரியும், நிறைய மறந்துடுச்சு. ஒரு சில இது தெரியும், ஆனால் நிறைய மறந்துடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். எதையோ போட்டு அமைக்கிட்டு இருக்கான் அந்த ரோபோட். இல்லை யாரோ
இது டர்பர் எக்ஸ்டி டர்பர் ரேஸரா எக்ஸ்டி ரேஸ் ஃபார் டர்பர் வேறு இது ஒரு கேம் மாதிரி இருக்கு. 2 பட்டனுக்கு எவன்டா கார் மோதி இருப்போது பச்சை நான் ஓரத்தில் தான் பார்க்கேன். என்னடா வளைஞ்சு வரான். ஓட்ட தெரிஞ்ச ஓட்டாத இல்லைண்ணா. ஐயோ திருப்பி ஆரஞ்சேன். இப்போ முட்டிருப்போம் ஜஸ்ட் ஐயோ நம்மளை முட்டை வரேன் போச்சு முட்டிக்கிட்டேன். 47 ஸ்கோர். ஓகே நமக்கு தான் 25 காயின்ஸ். நம்மக்கிட்ட 180 டிக்கெட்ஸ் இருக்கு. இது என்னது எனக்கு ஃபால்கன் எக்ஸ்டி. இது கலர் மாற்றலாமா? எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிச்சது, ஃபேவரட் கலர். ஓகே ஓட்டும். இந்த கேம் நான் சின்ன வயசு வளர்ந்துருக்கேன். செம்மையாக இருக்கும் இந்த கேம். ஐ மீன் பிகேஎக்ஸ்டியில் இல்லை, பிகேஎக்ஸ்டியில் இல்லை, இந்த நார்மல் ஃபோன் பட்டன் ஃபோன்லலாம் நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் ஒரு சில ஃபோனில் இருக்கும். அதில் நான் விளாண்டுருக்கேன், எனக்கு பிடிச்சது தான். இதனால பால் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்ப்போம் பெட் பாரேட் விளாண்டு பார்ப்போம். பெட் பாரேட் நான் விளாண்டுருக்கேன், ஞாபகம் இல்லை எப்படி இருக்குன்ட்டு. ப்ளே கொடுப்போம். வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் போடுங்க. இது ஞாபகம் இருக்குது, ஆனால் ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த பட்டனை தொட்டால் எத்தனை பெட்டு வரும்னு காமிப்பானுங்க. அதை தொடாதீங்க. எவ்வளோ பெட்டுன்னு மேலே காமிப்பானுங்க. இதில் ஒரு 3 லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 ஈஸி, 12 எவ்வளோ கொடுத்துருவேன்னா 10 எவ்வளோ வின் வாங்குறேன்னா அவ்வளோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது வந்து கோல்டன் கலர் டீர் மாதிரி இருக்குது. கொம்பு மாற்றிருக்கு, ஆனால் கொம்பு இப்படி இருக்குது, அது மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது. இவன் தான் கோல்டு. எத்தனை கொடுக்க போகிறோன்னா தப்பாக கொடுத்துடாத. உன்னை மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இருக்காது. இது ஸ்டக்காகி குழப்பி விடுது, அவுட் ஆக்கிடும் ஒரு சில தடவை. ஸ்டக்காகி இதுதான் ஒரு தலைவலி. 29 கொடுத்துருப்போம். 28 போங்கடா. இது ஸ்டக் பண்ணி விட்டா எப்படின்னு ஜெயிக்க முடியும்? கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த ரவுண்டு ஏமாற மாட்டேன்டா. இந்த ரவுண்டு ஸ்டக் ஆயிடுச்சுன்னா திருப்பி கொடுப்பேன்டா. எக்ஸ்ட்ரா ஒன்று அலிகேட்டரா எவ்வளோ வேணாலும் வாங்கடா, எவ்வளோ வேணால் வாங்கடா. எத்தனை நம்பர்லாம் என்னல எவ்வளோ நம்பர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ சக்காயிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா அமைக்கிட்டேன். 3 அணுக்கில் 33 வந்திருக்கும் கரெக்டாக. 34 டே ஏமாத்தாதீங்கடா. போன ரவுண்டு என்னன்னா ஒன்று கொடுங்க, இந்த ரவுண்டு என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டா போடா. கடுப்பேத்தாதீங்க. மேக்ஸ் லெவல்னு ஏறாது லெவலு. பெட்டுக்கு 70 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, 20 ட்ரீ கொடுத்துருக்கானுங்க, 100 அந்த ஸ்டார் மாதிரி ஒரு பால் கொடுத்துருக்கானுங்க, 300 ரூபா காசு கொடுத்துருக்கானுங்க, 70 டிக்கெட், 20 கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே நம்ம போய் அது என்ன பாலுன்னு பார்ப்போம். வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. வெண்டிங் மிஷின் இருக்காது, பொம்மை எடுக்கிற மாதிரி இருக்குமோ? இது அப்படி இல்லை. 200 டிக்கெட்ஸ் கேட்குறாங்க. சைபர் கேட்டு இது பெட்டராக எனக்கு ஒரு சில பேர் எல்லா பேரும் தெரியும்,
ஒரு சில பேர் தெரியாது. சைபர் கேட் அன்காமன் வேஸ்ட்டு. அங்கே எதுக்குலாம் எனக்கு போட்டுங்க 1,00,000 ரூபா கொடுப்பானுங்க இந்த மாதிரி பால்ஸ்லாம். நான் நினைக்கிற மாதிரிலாம் கடவுளே கிரேசி இருக்கு விளாட்றேன். பக்காயிராதீங்க, பக்காயிடக்கூடாது. பயிருவே பக்காயிருச்சுன்னா சீக்கிரம் விளாடாது. வந்துருச்சு பகலாவ நான் தான் ஃபஸ்ட் போவேன். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு ஸ்பீடாச்சு. இவன் தான் ஃபஸ்ட் போவேன் சொல்லலை. ஏம்மா இன்னும் அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். 2 பேரும் அதே ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? எவ்வளோ வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இருந்தாலும் சரி, செகண்ட் வந்தாலும் சரி, தேர்டு வந்தாலும் சரி, ஃபோர்த் வந்தாலும் சரி, ஃபிஃப்த்து வந்தாலும் சரி, லாஸ்ட்டாக வரக்கூடாது. அதுதான் என்னோடய மெயின். 6 அந்த மாதிரிலாம் நான் வரமாட்டேன். 5 கிட்ட வந்தால் போதும் எனக்கு. ஓ செகண்ட்ஸ் இருக்கா? செகண்ட் முடிஞ்ச என்ன நடக்கும்னு தெரில. ஏம்மா தண்ணிக்குள்ளே ஊந்துருவாட ஸ்லோவாக போச்சு. தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். எண்டிங்கு இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் எண்டிங்கு போர்டு தெரியுது. போடு எவனாச்சும் வரான்னு பார்ப்போம். எதுக்கு நம்ம இப்போ போக? லைனில் கால் வச்சா வின் பண்ணிடுவானுங்க. எவன் வரான்? எவனாச்சும் வேணா இது தப்பாக கொடுப்போம். ஐயோ ஒருத்தன் வரான். அந்த 5th போவேன். 5th பிளேஸ் தான் இருக்கா? 5th 6th 7th எனக்கே தெரில. கடவுளே 5வது வந்துடும். 5th பிளேஸ் அது வேறு இருக்கணும். 5th பிளேஸ். யா 5th பிளேஸ் கரெக்டாக 5th பிளேஸு. எப்படி நான் சும்மா பண்ணேன். எப்பயுமே சூஸ் பண்ண ரேங்காக தான் வரும். இந்த தடவை ஏதோ கரெக்டாக சொல்லிட்டேன். ஒரு டைமண்ட். சரி இந்த கேம் இதோடு முடிச்சுக்கலாம். இந்த கேம் இதோடு முடிய போது கொஞ்சம் நிறுத்தி இல்லை. பார்ட் 5 இல்லை நாளைக்கான்னு தெரில. நாளைக்கா நாளானிக்கான்னு தெரில. நான் எப்பயாச்சும் போடுவேன். பாய். ஓகே லாஸ்ட்டாக சொல்கிற விஷயம், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் தானே தட்டி விடுங்க ப்ளீஸ். சரி ஓகே பாய். இப்படி தான் டான்ஸ் ஆடுறது. ஓகே பாய்.